சேட்டை செய்யும் மழலைகளே, பாடி ஆட்டம் போடும் மருந்துகளே, வீட்டில் சேட்டை செய்யும் மழலைகளே, பாடி ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? திறமையை உலகம் அறியணுமா? ஈனம் புரிதர்களை தெரியணுமா? இது கண்ணாட கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணாட கண்மணிகளே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெனிலியா, நீ எப்படி இருக்க? ஹாய் சாம், நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஆமா ஜெனிலியா, ரொம்ப நாளா உனக்கு பல்லுல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா, ஆனா அதை நான் டாம்கிட்ட சொன்னமா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமா ஜெனிலியா, உன்னை நலம் விசாரிக்க சொல்லி டாம் என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனா. ஆனா நான் அவன்கிட்ட கேட்டு ரொம்ப 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 நாளாச்சு. ஓ, ஆனா நீ எப்பவோ சொன்னதை ஞாபகம் வச்சிருந்து இப்ப என்கிட்ட சொல்லிவிட்டு இருக்கான், பாத்தியா? ஐயோ, டாமுக்கு என் மேல எவ்வளோ பாசம், அதனால நம்பவே முடியல. என்னாலையும் தான். என்ன சாம் சொன்ன? சரியா காதுல விழல. உண்மையாவே அவன் என்கிட்ட சொல்லி விட்டான்னு தான் சொன்னேன். அதையே என்கிட்ட இப்ப கேட்ட? அதுவா, உனக்கு இன்னும் வலி சரியாகலனா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லலாமேன்னு தான். எனக்கு வலினா சரியாயிடுச்சு, ஆனா அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வலிச்சிருக்கும்ல, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓ, பண்ணலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி நாம போய் இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அற்புதம் செய்பவரை, அதிசயம் செய்பவரை, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. ஒரு நாள் இயேசுவும் அவரோட சீடர்களும் படகுல ஏறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போனாங்க. படகுல ஏறினதும் இயேசு படகோட பின்பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடல்ல படகு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு பெரிய புயல் வந்துச்சு. பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சீடர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரம் போக போக புயல் ரொம்ப அதிகமா வீச ஆரம்பிச்சது. அலைகள் ரொம்ப பெருசா வந்ததுனால படகுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சது. சீடர்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. படகுக்கு பின்னாடி தூங்கிட்டு இருந்த இயேசு கிட்ட போய் அவரை எழுப்புனாங்க. ஆண்டவரே காப்பாத்துங்க, நாங்க சாக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு எழுந்து, நம்பிக்கை இல்லாதவங்களே, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சீடர்கள் கிட்ட சத்தம் போட்டுட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டாரு. உடனே அங்க புயல் அடங்கி அமைதி வந்துச்சு. எப்போதும் போல ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சுல சாம்? ஆமா ஜெனிலியா. சரி, உனக்கு ஏன் பல்வலி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுவா, நான் மறந்துட்டேன் சாம். தனக்கு வந்த வலி ஏன் வந்துச்சுனே மறந்த ஒரே ஆள் நீயா தான் இருப்ப ஜெனிலியா. சரி, இப்ப ஏன் பல்வலி வருது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறோம், அப்படித்தானே? ஆமா சாம், நம்ம எல்லாருக்குமே டீத் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம டீத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம டீத் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீ ரொம்பவே சரியா சொன்ன ஜெனிலியா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே பல்லுக்கு நாம ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஆல்ரெடி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கு அப்படிங்கிற டவுட் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா சாம், எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். அப்படி வர டவுட் எல்லாத்தையுமே நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்ப கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா ஜெனிலியா? ஓகே சாம், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலக்கிற வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பார்க்கலாமா? ஓகே, ஐ அம் வெயிட்டிங். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள், இது வாட்ஸ்அப் பாண்டுகள். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய்.
இறைவா 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 அளவில்லா அன்பையும் அருளையும் பொறுத்து இதயத்தை திறந்து காத்திருந்தாய். அளவில்லா அன்பையும் அருளையும் பொறுத்து இதயத்தை திறந்து காத்திருந்தாய். எங்கள் இதயத்தின் அரசே, அன்பின் சுனையே, வாழ்வெல்லாம் நன்றி கூறிடுவோம், வாழ்வெல்லாம் நன்றி கூறிடுவோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 எந்த ஜாமேலி உம்மை தேடி வந்தேன், தேவாபதி தாழ்வே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சொல்லாது செபித்திட சவாவில் பறந்தாலுமே தலையாவும் அகற்றிடுமே, தயவேண்டி உன்பாரம் வந்தேன். எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சி ஊரருக்க யாரும் இல்லை, எடுத்து வெல்வில்லை, எனக்கு பயம் இல்லை. பசும்புல் ஹெல்ப்பா செய்வான், அமைதியான நீர்நிலைகளுக்கு அழுக்கு செய்வான், எனக்கு புத்துமொழி அளிப்பான், தம் பேர் கப்ப என்னை மீதொழி நடத்துவார். மேலும் சாவி சிறுசு பதற்றத்தில் நானும் நடக்க வேண்டாலும் இந்நீர் என்ன இருப்பதால் அஞ்சுவேன். உன் கோடும் நடுங்களில் என்னை தேற்றும். எங்களை சோதனைக்கு காக்கும் கட்டளை
வீட்டுக்கு சென்று எளிய அன்புக்குள்ளதான் நானே இருப்பேன். என்னை நோக்கி வந்தால் ஒரு வழி இருப்பேன். உண்மையில் ஒன்னோடு இல்லை. அகிலைக்கு பெருமை ஒரு நீதி ஆளுநர் இன்னொரு நீத்தை வெளிக்கட்டுவேன். மாடாவே துணை நீரே உண்மை வாட்டி போட்ட வரம் தாடும் ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏட்டம்பாக என்னை பாடும் வானதமிழ வானோ சம்மர தேத்தாயம் ஓசாவானவன் வந்தானம் ஈனோடெண்டமை நீட்டல்லாமல் எக்காலத்துக்கு மேட்ட காடும். Psalm 121. I lift up my eyes to the hills, from when does my help come from? My help comes from the Lord who made heaven and earth. He will not let your foot be moved. He who keeps you will not slumber. Behold, he who keeps you neither slumber nor sleep. The Lord is your keeper, the Lord is your shade on your right hand. The sun shall not smite you by the day, nor the moon by night. The Lord will keep your life. The Lord will keep your going out and your coming in from this time forth forevermore. Amen. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகள் அவர் என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெருங்கடியும் என்னை தேற்றும். எதிரிகளின் கண் முன்னே விருந்தை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். உன் பாத்திரம் நிரம்பி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் மறும் நலமும் பேரன்பும் என்னை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமீன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். வச்சு மூத்த மதிகளும் 1 முதல் ஆடு புலையிட வாந்திகள். ஆண்டவனை என் நாயன், எனக்கு ஏதும் கொடை இல்லை. பசும்புல் வழி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதி அணிகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவரை புத்துயிர் அளிப்பார். தம் பேச்சேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் தாவின் திருச்சு பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இது என்னுடன் இருப்பதால் எச்சரிக்கும் வந்தினேன். கோலும் நெடுங்கல்லும் என்னை சேர்த்தும். என் தலையில் நறுமணத்தை பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வலித்துள்ளது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் நலமும் தேயமும் என்னை குறைத்து வந்தது. நான் வாழ்ந்த நிலத்தில் என்னால் வாழ்ப்பேன். ஆண்டவரை மகிழ் வாக்கு இடைவாவும் நன்றி. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 15. உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையெல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி பாடுவோம், கொண்டாடுவோம்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கலக்கலா பண்ணிட்டாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, கலக்கலா இருந்துச்சு. சரி, நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பிரஷ் பண்ணுவ? நான் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவேன். சூப்பர் ஜெனிலியா. ஒரு நாளைக்கு நம்ம 2 டைம்ஸ் பிரஷ் பண்றதால நம்ம சாப்பிடுற உணவு துகள்களை நம்ம பற்கள் சிக்கிக்காம இருக்கும். அதோட நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடனே நம்மளோட மவுத்தை வாட்டரால க்ளீன் பண்றதாலையும் உணவு துகள்களானது நம்ம பற்களை சிக்கிக்காம ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். அப்ப நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம மவுத்தை டக்குன்னு வாஷ் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிதானே சாம்? சூப்பரா சொன்ன. ஆனா இதுல முக்கியமா நம்ம பிரஷ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட் லேயர் இருக்க மாதிரியான பிரஷ்ஷை வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அந்த கடினமான லேயர் இருக்கிற பிரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஈறுகள் பிரச்சனையும் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம பற்களும் பாதிக்கப்படும். அப்போ நம்ம ரொம்ப ஹார்டான டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணால் நம்மளோட ஈறுகளுக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி சில டைம் பிளட் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆமா ஜெனிலியா, அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணா போதும். ஓகே சாம், நீ சொல்றது எல்லாத்தையும் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததான் என்னது? கடைசி வரை நீ எதுவுமே சொல்ல மாட்ட, அப்படித்தானே? சாம், நான் எல்லாத்தையும் கடைசியில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். சாம், எனக்கு என்னாச்சு? நீ கடைசியா சொல்ற டயலாக நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்லிட்டேன். சரி வா, நம்ம கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். கடைசி வரை நீ சொல்லவே மாட்ட, அப்படித்தானே? சரி, கிளம்புன நேரத்துலயே சாம். சரி விடு, இப்ப நம்ம கிளம்பலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காம அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். ஜெனிலியா, நீ மறந்ததையாவது நெக்ஸ்ட் வீக் சொல்லு. ஐயோ, விட மாட்டான் போல. என்னாச்சு ஜெனிலியா? அதுவா, நான் நெக்ஸ்ட் வீக் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்புறோம். டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.